The dog bites the man. That man வச்சுக்கலாமா? இது எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க? Listen வந்து ஒரு irregular verb. Thereupon means Bist வந்து do bistன்னு ஆயிடும். Bist இது irregular. சரியா? ஸ்பெல்லிங் நான் செக் பண்ணிக்கிறேன். Topless. These man. These are Man. Okay. ஓகே. நான் வந்து A1ல நீங்க டவுட் கேட்டீங்க. எந்த வார்த்தை எங்க போடணும் சில டைம் அப்பெல்லாம் நான் என்ன உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்? ஆமா, verb மட்டும் செகண்ட் பொசிஷன்ல போடணும். மீதி வார்த்தைகளை ஜெர்மன் லாங்குவேஜ்ல எங்க வேணா போட்டுக்கலாம். அப்பனா என்ன அர்த்தம்? இது வந்து நம்ம எப்படி எழுதலாம்? பைஸ்ட் இது மாதிரி வருதுங்களா அர்த்தம்? இது வந்து லூஸ்தனமா இருக்குது இந்த லாங்குவேஜ். நாய் மனுஷன் நாயை கடிச்சா அது நாய் மனுஷன் கடிச்சா ஒரு நியாயம் இருக்கு. நீ லாங்குவேஜ் இஷ்டத்துக்கு போட்டுக்கலாம். மனுஷன் நாயை கடிச்சா அது ஆமா இல்ல இஷ்டத்துக்கா எழுத முடியும். ஆனா ஜெர்மன்ஸ் எழுதுவாங்க. அப்ப அவங்களுக்கு கன்ஃபியூஷன் வராதா? என்னடா மனுஷன் நாயை கடிச்சான்னு சொல்றானே. இப்ப நம்மலாம் சிரிக்கிறோம். அவங்க சிரிக்க மாட்டாங்களா ஜெர்மன்ஸ்? நான் சொன்னேன்னா வேர்ப செகண்ட் பொசிஷன்ல போட்டுட்டு எதை வேணா எங்க வேணா போட்டுக்கோங்கப்பான்னு நான் தானே சொன்னேன். அப்போ ஜெர்மன்ஸ்க்கு எப்படி தெரியும் மனுஷன் நாயை கடிக்கல, நாய் தான் மனுஷனை கடிக்கிறான்னு? அதுக்குதான் எண்டிங் போடுறோம். இது நீங்க ஃபுல்லா முடிச்சிங்களா? அதை டிரான்ஸ்லேட் பண்ண சொன்னேன்ல, இது ஃபுல்லா முடிச்சிட்டீங்களா? டிரான்ஸ்லேட் பண்ணி முடிச்சிட்டீங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? எப்படி அப்ளை பண்ணணும்? என்னடா நான் இருக்கு, டாக் இருக்காரு, மேன் இருக்காரு. நெக்ஸ்ட் ஆமா, டாக் வந்து மேல், இவரு டாக் என்னது? நாமினேட்டிவ், மேன் ஆமா, நாமினேட்டிவ் என்னது? மேல் அக்குசாட்டிவ். அப்ப நான் என்ன சொன்னேன்? மேல் அக்குசாட்டிவ்னால என்ன சொன்னேன்? இப்போ தெரியுதுங்களா இங்க ஏன் ஈஎன் வருதுன்னு? அப்பதான் வந்து நமக்கு தெரியும் நாய் மனிதனை கடித்தது. சோ இங்க பார்த்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? சோ நமக்கு தான் கன்ஃபியூஷன் ஆகும். என்னடா மனுஷன் நாயை கடிச்சது சொல்றாங்க. ஜெர்மன்காரனுக்கு இந்த ஈஎன் தெரியும்ல. ஈஎன் வந்து யார் எதை கடித்தார்? மனிதனை கடித்தார். ஸோ மனிதன் இங்க அக்குசாட்டிவ்னு அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா நம்ம ஈஎன் போட்டு பேசுறோம். இது தமிழ்ல இருக்கா? தமிழ்ல இருக்கா இந்த லாஜிக்? இருக்கு. மனிதனை கடித்தது நாய். இதே நாய் மனுஷனை கடிச்சது, மனுஷன் நாயை கடித்தானா மனிதன் கடித்தான் நாயை. யை போடுறோம். தமிழ்ல அக்குசாட்டிவ்க்கு என்ன போடுறோம்? யை போடுறோம். இப்போ அக்குசாட்டிவே இல்லைன்னு வைங்களேன், பார்த்தா எப்படி இருக்கும்? மனிதன் கடித்தான் நாய், நாய் கடித்தான் மனிதன். இப்போ நமக்கு டெக்லென்ஷன் இல்லாம பேசினா சிரிப்பு வருதா? அது மாதிரிதானே நம்ம டெக்லென்ஷன் இல்லாம பேசினா ஜெர்மன்காரன் சிரிப்பானா மாட்டானா? இப்ப புரியுதுங்களா நம்ம எதுக்கு டெக்லரேஷன்ஸ் கத்துக்கிறோம்னு? யார் யாரை கடித்தார், யார் யாரை காதலித்தார்,
யார் யாரை தேடுகிறார், யார் யாருக்கு உதவி செய்கிறார்ன்னு நமக்கு எப்படி தெரியுது? இங்கிலீஷ்ல நம்ம இக்கு போடுறோம், ஐ போடுறோம். சரி, தமிழ்ல என்ன? இப்ப பாருங்க, டீச்சர் ஹெல்ப்ஸ் தி ஸ்டூடெண்ட் அப்படின்னா தமிழ்ல என்ன வரும்? ஆசிரியர் மாணவன் 3 சுழி வரும்ல, உதவினார். இப்படி மொட்டையா பேசினா நல்லா இருக்கா? ஆசிரியர் மாணவன் உதவினார், ஆசிரியர் மாணவனுக்கு போட்டாதானே நமக்கு புரியுது யார் யாருக்கு உதவினார்னு. ஸோ அப்போ தமிழ்லயும் என்ன தேவை? ஆமா, இப்ப இது நமக்கு புதுசு கிடையாது, சரியா? ஆனா என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம்னா, தமிழ்ல ஜெண்டர் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறோம். ஃபீமேல் மாணவன்னாலும் மாணவனுக்கு, மேல் மாணவன்னாலும் மாணவனுக்குன்னு சொல்லிடுறோம். ஆனா இந்த ஜெர்மன்ல அதுக்கு ஒரு 2 காம்பினேஷன் இருக்கு. ஆசிரியர் வந்து மேல் மாணவனுக்கு உதவுனார்னா வேற எண்டிங் போடணும், ஃபீமேல் ஸ்டூடெண்ட்க்கு உதவுனார்னா வேற எண்டிங் போடணும். அதனால தான் பிரச்சனை. பட் ஆனா தமிழ்ல இருக்கிற அதே தான் ஜெர்மன்ல இருக்கு, சரியா? ஓகே.